பெயர் மாற்றம் செய்யப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் சட்டங்களில் புதிதாக செய்யப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன, பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு கிளம்புவது ஏன் என்பது குறித்து விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ஜெனிஃபர். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்து நடைமுறையில் இருந்த இந்தியாவினுடைய முக்கியமான 3 குற்றவியல் சட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. புதிய 3 குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கு. அது என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய சர்ச்சைகள் என்ன அப்படிங்கிறது தான் இன்று பேசு பொருளாக மாறியிருக்கு. குறிப்பாக ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஐபிசி அப்படின்னு இருந்த இந்திய தண்டனை சட்டம் மாற்றம் பெற்று பாரதிய நியாய சம்ஹிதா அப்படிங்கிற பிஎன்எஸ் அப்படிங்கிற சட்டமாக மாறியிருக்கு. சிஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சம்ஹிதா பிஎன்எஸ்எஸ் அப்படிங்கிற மாற்றம் பெற்றிருக்கு. இந்திய ஆதார சட்டம் எவிடன்ஸ் ஆக்ட் பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்ற பெயரில் மாற்றம் பெற்றிருக்கு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஜீரோ எஃப்ஐஆர். அதாவது ஒரு நபர் எந்த குற்றம் நடந்திருந்தாலும் எந்த இடத்துல நடந்திருந்தாலும் அதற்கான முதல் தகவல் அறிக்கையை அந்த எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்க எந்த காவல் நிலையத்தில் வேணாலும் அதை பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஜீரோ எஃப்ஐஆர். அடுத்தது அந்த டெக்னாலஜியை இந்த புதிய சட்டங்களில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எஸ்எம்எஸ் மின்னஞ்சல் மூலமாக சம்மன், அதாவது அழைப்பாணை அப்படிங்கிறது ஒரு நபருக்கு அடுத்தப்படும். அடுத்ததாக குற்றம் நடந்த இடத்துல, அதாவது ரொம்ப தீவிரமான ஹீனியஸ் கிரைம்ஸ் அப்படின்னு சொல்ற தீவிர குற்றங்கள் நடந்த இடத்துல அங்க உடனடியாக வீடியோ பதிவு, குற்றம் நடந்த இடத்துல வீடியோ பதிவு செய்யணும் அப்படிங்கிறத முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சட்டம் சொல்லுது. அடுத்தது அதிகபட்சம் ஒரு வழக்கில், குற்ற வழக்கில் 2 ஒத்திவைப்புகள், அதாவது ஒவ்வொரு முறையும் ஒரு காரணம் சொல்லி நீதிமன்றத்தில் அந்த வழக்கை ஒத்திவைக்க கோருவோம். அந்த ஒத்திவைப்புகள் 2 முறை தான் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புதிய சட்டமும் இந்த சட்டத்திலிருந்து அமலுக்கு வந்திருக்கு. அடுத்தது விசாரணை முடிந்து 45 நாட்களில் அந்த குறிப்பிட்ட நீதிபதி தீர்ப்பை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது. விசாரணை முடிவு பெறுவதற்கு எவ்வளவு நாள் வேணாலும் ஆகலாம், ஆனால் அது முடிந்த உடனே 45 நாட்கள் தான் அந்த தீர்ப்பு வழங்குறதுக்கான காலக்கெடுவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது கைது செய்யப்பட்டாங்கன்னா உடனடியாக யாருக்காவது தகவல் தெரிவிக்கிற உரிமை அப்படிங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கப்படுது. முக்கியமான ஒரு நபருக்கு கைது செய்யப்பட்ட கைதான நபர் அந்த தகவலை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள், அதாவது குற்றம் சுமத்தப்பட்டவர் அதே மாதிரி குற்றம் சுமத்தியவர், இவங்க 2 பேருக்குமே அந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட் இப்படியான எல்லா ஆவணங்களையும் பெறுவதற்கான உரிமை அப்படிங்கிறது வழங்கியிருக்கு. அடுத்தது ஜெண்டர் அப்படிங்கிற இடத்துல முன்னாடி ஆண் பெண் மட்டும் இருந்தது. இப்போ அந்த ஜெண்டர் அப்படிங்கிறது 3ஆம் பாலினத்தவரும் சேர்த்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது முக்கியமான மாற்றங்களாக பார்க்கப்படுது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடும் பிரிவுகளின் கீழே சட்டங்கள் இன்னும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு, தண்டனைகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய சட்டங்களுக்கு எதிர்ப்பு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சில முக்கியமான அம்சங்கள்னால எதிர்ப்பு ஏற்படுது. ஜூலை 1க்கு முன் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளுக்கு இந்த புதிய சட்டம் பொருந்தாது. அந்த வழக்குகள் ஏற்கனவே நிலுவையில் இருக்கிற வழக்குகள் முடியறதுக்கே 20-30 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரு வழக்கறிஞர் பழைய வழக்குகளை வேற ஒரு சட்டப்பிரிவின் கீழே வாதாடணும், அதே மாதிரி புதிய வழக்குகளை வேற ஒரு சட்டப்பிரிவின் கீழே கையாளணும் அப்படின்னும் போது ஒரு குழப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 2வது, ஜூலை 1க்கு பின் பதிவு செய்யப்படும் வழக்குகளை கூட குற்றம் நடந்த தேதி ஜூலை 1க்கு முன்னதாக இருந்ததுன்னா அதுல பதிவு செய்யப்படணுமா, இல்ல வழக்கு பதிவு செய்யப்படும் நேரத்தை கணக்கிட்டு பதிவு செய்யப்படணுமா அப்படிங்கிற விஷயத்திலும் இன்னும் தெளிவு கிடைக்கல. அடுத்தது, ஒரு சட்டத்தின் பிரிவு, பெயர்கள் இது எல்லாமே மாற்றி அமைச்சிருக்கு. பல்வேறு ஆண்டுகளாக இந்த குற்றங்களுக்கு இதுதான் சட்டப்பிரிவு அப்படின்னு மனப்பாடமாக வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் தெரிகிற நிலையில அது மொத்தமா மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்த நீதித்துறையுமே புதிய சட்டப்பிரிவுகளை மாற்றணும். அதனுடைய பேரும் அந்த சட்டப்பிரிவினுடைய அந்த எண்ணும் மாறி இருக்கு அப்படிங்கிறதுனால அதற்கு புதுசாக பழகிறதுக்கு இன்னும் நிறைய காலம் எடுக்கும். அது வரைக்கும் அந்த குழப்பம் அப்படிங்கிறது நீடிக்கும். அதே மாதிரி போதுமான அளவு கருத்துக்கள் கேட்கப்படலை. மொத்தமே இந்த விஷயத்தில் 5 மணி நேரம் தான் நாடாளுமன்றத்திலே விவாதம் செய்யப்பட்டது. அது போக எல்லாரிடமும் போதிய அளவான கருத்துக்களை கேட்டு இந்த முடிவு எடுக்கப்படலை அப்படிங்கிறதும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு காரணமாக இருக்கு. அதே மாதிரி மாநில அரசு அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கும் போது அதுலேயும் இனிமே மத்திய அரசால தலையிட முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. அதுவும் எதிர்ப்பிற்கு காரணமாக இருக்கு. முக்கியமா இந்த ஜீரோ எஃப்ஐஆர், யார் எங்க தப்பு பண்ணாலும், யார் வேணாலும் எந்த மாநிலத்தில் வேணாலும், வேறு மாநிலத்தில் கூட எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியும். உடனடியாக அவங்க விசாரணையை தொடங்கிடலாம், ஒருத்தரை கைதே பண்ணிடலாம். அதற்கப்புறம் தான் இது எங்களுடைய இடத்திற்குள்ள வரல அப்படின்னு அந்த வழக்கை வேறு ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களால மாற்ற முடியும். இதனால பாதிப்புகள் ஏற்படும்னு சொல்லப்படுது.
இதற்கும் எதிர்ப்புகள் வருது. அதே மாதிரி ரிமாண்ட் பண்ணக்கூடிய காலம் 15 நாட்களிலிருந்து 90 நாட்கள் வரை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனுமே இந்த புதிய சட்டத்தில் இருக்கு. அதுவும் அது வந்து மக்களினுடைய உரிமைகளை பறிக்கிற விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நீதிமன்ற அனுமதி இல்லாம கைவிலங்கு மாற்ற அதிகாரத்தை இது காவல் நிலையத்திற்கு கொடுக்குது. இதுவும் மனித உரிமை மீறல்கள் ஏற்படுவதற்கான ஒரு வழியாக அமையும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. அதே மாதிரி உச்சநீதிமன்றமே தனிமை சிறைவாசம் மனிதாபிமானமற்ற செயல்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல அந்த தனிமை சிறைவாசம் அப்படிங்கிறதையும் இந்த சட்டத்தின் கீழே கொண்டு வராங்க. இதுதான் இந்த சட்டத்தில் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளுக்கான முக்கிய காரணமாக இருக்கு.